எசேக்கியேல் 7வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் ஜீவன் உள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை. அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது. தன் அக்கிரமத்திலே வாழ்கிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். தன் அக்கிரமத்திலே வாழ்கிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். தன்னை திடப்படுத்திக் கொள்வது என்றால் தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொள்வது. அது ஒரு அர்த்தம். தன்னை திடப்படுத்துவது என்றால் இன்னொரு அர்த்தம் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்வது. ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்திலே, வேலையிலே, தொழிலே, பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்வது. அது ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொள்வது. நாம் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். இன்னொரு வெளிநாட்டு அரசாங்கத்தில் போய் அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய குடியிருப்புக்கு வேறொரு நாட்டு எதிரிகள், வேறொரு நாட்டு படையினர் வந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. மனைவி பிள்ளைகளெல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க. எல்லா உடைமைகளையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. பலம் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலுடைய கடைசி அதிகாரங்கள்ல அதை நம்ம படிக்கிறோம். பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அவன் கூட 600 பேர் இருந்தாங்க. 600 பேரும் இவனை கல்லால எரியணும், தாவீதை கல்லெறிஞ்சு கொள்ளணும், அவனாலதான் நம்ம மனைவி பிள்ளைகளை இழந்து நிக்கிறோம்னு சொன்னாங்க. தாவீதும் மனைவி பிள்ளைகளை இழந்து நிக்கிறான். இவங்களும் போலதான் அவனும் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அவனை கல்லால எரியணும்னு பேசிக்கிட்டாங்க. யாரும் தைரியப்படுத்தல. அவனை கலங்கடித்தார்கள். அவனை தைரியப்படுத்துறதுக்கு சாமுவேலோ, காத்து தீர்க்கதரிசியோ, நாத்தான் தீர்க்கதரிசியோ அங்க இல்ல. யாரும் இல்ல. ஊரியம் தும்மியமா வச்சுக்கிட்டு பின்னால ஊரியம் தும்மியும் கிட்ட போய் விசாரித்தான். ஆசாரியன்கிட்ட பின்னால விசாரித்தான். ஆனா அப்படிப்பட்ட ஆசாரியன் கூட அவனுக்கு தைரியம் சொல்லல. கூட இருந்த ஆசாரியன் கூட. அங்கே நாம் வாசிக்கிறோம், தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். தன்னை தானே அவன் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். தன்னம்பிக்கை, தைரியம் என்று சொல்வது என்ன? யாரும் தன்னை தைரியப்படுத்துவதற்கு இல்லாத சூழ்நிலையில, யாரும் தன்னை தைரியப்படுத்தாத நிலைமையில தன்னைத்தானே கர்த்தருக்குள்ளே தைரியப்படுத்திக் கொள்வது. ஜெபத்தின் மூலம், வசனத்தின் மூலம் தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொள்வது. அதுதான் ஒரு பெரிய ஒரு பண்பு. அது தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்றோம். அஞ்சா நெஞ்சன்னு சொல்றமே, அதுக்கு இலக்கணம் அதுதான். ஆனா 32ஆம் சங்கீதத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். 5-6 வசனங்களிலே வாசிக்கிறோம். அக்கிரமத்தை அடக்கி வைத்த மட்டும் என் கதறிதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு 3ஆம் வசனத்துல சொல்றான். 5ஆம் வசனத்துல நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். 6 இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இது தாவீது பாடின சங்கீதம். எப்படிப்பட்ட சங்கீதம்? போதக சங்கீதம். பாட்டின் மூலமே போதிக்கிறான். என்ன போதிக்கிறான்? எசேக்கியேல்ல நம்ம படிச்சோம் 7:13 அக்கிரமத்திலே வாழுகிறவனால தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனா தாவீது அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறான். எப்படி மற்றவர்கள் துணை இல்லாம நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்வது, நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்வது. நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யணும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும். அப்போது ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும்
ஒரு பிரபலமான ஒரு பாடகர், ஆராதனை வீரர். அவருடைய பாட்டு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கு. இப்பவும் இருக்கு. எனக்கு அவர் மேல அன்பு உண்டு. அவருடைய நடனத்தையோ அவருடைய உடையை குறித்தெல்லாம் எனக்கு ஒன்றும் வித்தியாசமான கருத்தெல்லாம் கிடையாது. அவருடைய சில உபதேசங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் விழுந்து போயிட்டாரு, அவருடைய சபை நடக்கல அப்படின்னு ஒரு பரவலான செய்தி பரவிட்டு இருக்கு. அது உண்மையா தெரியல. ஆனா சபை ஆராதனை நடக்கலைன்றது மட்டும் அது உண்மையா இருக்குமோ என்று தோன்றுகிறது. ஏதோ அவருக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது, நமக்கு உறுதியா தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு பரிசுத்த குறைவு, ஒரு பாவம் வந்துடுச்சுன்னா அதுக்காக ஒன்றும் சோர்ந்து போயிட வேண்டியதில்லை, விரக்தி அடைய வேண்டியதில்லை, ஓடி ஒளிய வேண்டியதில்லை. கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யணும். கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யணும். அதே தாவீது விழுந்தானே, பத்சேபால் விஷயத்துல விழுந்தான். 51ஆம் சங்கீதத்துல அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டான், அதை அவனை கொலை பண்ணிட்டான். ஆனாலும் அவன் பகிரங்கமா ஆண்டவரிடத்துல பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் அவனை அடிச்சாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை எடுத்து அதே ஸ்தானத்துல வைத்து கடைசி வரை பயன்படுத்தினார். அதனால அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போகல. அதனால ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நான் ஒரு உதாரணத்துக்காக இன்றைக்கு ஓடிட்டு இருக்கிற இந்த சம்பவத்தை பத்தி சொல்றேன். அது அவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருவருடைய வாழ்க்கையில பாவம் நுழைந்து விட்டது, தைரியம், பாவம் உள்ள நுழைஞ்சாலே தைரியம் போயிடும். வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ள தைரியம் போயிடும். உள்ளுக்குள்ள பலம் இருக்காது. வெளியில வேணா ஒருவேளை நம்ம பலமா இருக்கலாம், உள்ளுக்குள்ள ஆள் பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், உடல் பலம் இருக்கலாம். உள்ளுக்குள்ள அந்த ஆவிக்குரிய பலம் இருக்காது, மனோபலம் குறைஞ்சு போயிடும். ஆண்டவரிடத்துல போய் அறிக்கை செய்யணும் நம்முடைய பாவங்களை. அது சிவேர் என்று இருந்தாலும் சரி, இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும். அப்போது என்ன நடக்கும்னா, அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. எப்பேற்பட்ட அது அவமானமோ, அது நிந்தையோ, வழக்கோ, மனிதர்களுடைய விரோதமோ எது வந்தாலும் சரி, ஜலப்பிரவாகம், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சரி, வெள்ளமே வந்தாலும் சரி, அது அவனை அணுகாது. ஒரு பெரிய பலம் அவனுக்கு உண்டாகுது, ஒரு பெரிய தைரியம் அவனுக்கு உண்டாகிறது. அதனால நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமாமையில் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அதனால பாவம் இல்லாதவன் எவனும் கிடையாது, கர்த்தரை தவிர. ஆனா என்ன கேள்வி, விஷயம் என்ன? நாம் ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்து விட்டு விடணும். ஆண்டவரிடத்துல தொடர்ந்து ஜெபத்துல தரித்து இருக்கணும். அப்போது இந்த பலமும் திடனும் தைரியமும் நமக்கு உண்டாகும். ஆமென்.